Day 4 towards 2025 Group 4 வெற்றிகரமாக 3 days படித்தாச்சு. ஓரளவுக்கு நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் படிப்பேங்க, ஸ்லோவாக தான் போவேன். ஆனால் தெளிவாக படிக்கணும் ஒவ்வொரு விஷயத்தையும். ஓகேவா? நேற்று இயல் 2 முடிக்கலான்னு பார்த்தேன், ஆனால் என்னால் முடிக்க முடியல. இயல் 1 முடிச்சிட்டேன். இயல் 2ல் சிறுபஞ்சம் மூலம் பாஞ்சாலி சபதம் இக்கால கவிதைகள் பார்த்துட்டோம். இன்றைக்கி இது ரெண்டும் கண்டிப்பாக பார்த்து முடிச்சிடணும். ஓகே போகலாமா? நான் இந்த வீடியோவில் நான் லெசனை நடத்த போகிறதில்ல, ஜஸ்ட்டு படிக்க போகிறேன். நானும் உங்கள் கூட இப்போ ஒரு ஃப்ரெண்டை டிஸ்கஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த வீடியோ நான் நடத்த போகிறதில்ல. ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், இது நான் நடத்த போகிறதில்ல. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒரு சின்ன ரிவிஷன் எப்போவும் விடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு குட்டி ரிவிஷன் நாம் பார்த்துடலாம். ஓகேவா? வாழ்த்து. உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்களாம் அழகிலா விளையாட்டுடையவர் அவர். தலைவர் அன்னவர்க்கே சரணாங்கலை கம்பர். ஓகே, இதில் நாகப்பட்டினம் மாவட்டம் மயிலாடுதுறை அருகில் உள்ள தேரலந்தூரில் கம்பர் பிறந்திருக்காரு. நூல் ஏர் எழுபது சிலை எழுபது சஸ்வதி அந்தாதி சடகோபுர அந்தாதி திருக்கை வழக்கம். குலோத்துங்க சோழனிடம் அவைக்கள புலவராக இருந்தார். திருவெண்ணநல்லூர் சடைப்பவளால் ஆதரிக்க பெற்றார். கவி சக்கரவர்த்தி கவிழி பெரு கம்பரில் இவருடைய பாராட்டுதல். 12ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். நூற்குறிப்பு. இவர் வடமொழியில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தை தழுவி தமிழில் எழுதியிருக்காரு. இவர் கம்பர் கம்பராமாயணத்துக்கு இட்ட பெயர் ராமாவதாரம். இதில் 6 காண்டங்கள் இருக்குது. பாலகாண்டம், அயோத்தி காண்டம், அரண்ய காண்டம், கிட்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்தகாண்டம். ஓகேவா? அடுத்தடுத்து போயிடலாம். அடுத்து திருக்குறள் ஒரு 10 பார்த்தோம். அறத்தில் 38, பொருளில் 70, இன்பத்து பாலில் 25 அதிகாரங்கள். 10 பேர் எழுதியிருக்காங்க. நம்ம எப்படி மனப்பாடம் பண்ணோமோ அதே மாதிரி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தருமர், தாமத்தர், திருமலையர், பரிதி, பரிபெருமாள், பரிமேழவர், நச்சர், மல்லர், மணக்குடவர், காளிங்கர். ஓகே, அடுத்து ஓடிவாங்க குயிக்காக ஓடிடணும். ஓகே, 4 மொழி குடும்பங்கள் இருக்குது. இந்தோ ஆசியா, திராவிட மொழி, ஆஸ்ட்ரோ ஆசியா, சீனதிபத்தியா. மொழிகளின் காட்சி சாலைங்கிறது அகத்தியலிங்கம் இந்தியாவை குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் வட திராவிட மொழிகள் தென் திராவிடம், வட திராவிடம், நடுதிராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம், நடுதிராவிடம் நிறையா இருக்குது. அதில் வட திராவிடம் குரூப் மால்தா பிராகுயி, தமிழ், மலையாளம், கன்னடம், குடகு, துளு, தோடா, கோத்தா, கொரகா, இருளா. இது 2 ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாவே இருக்கும், நமக்கு நடுவில் இருக்கிறது ஞாபகம் வந்துடும். ஓகேவா? அடுத்து திராவிடம். கால்டுவெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம்ங்கிற ஒரு நூலை எழுதியிருக்காரு. இங்கே பாருங்கள், இது எல்லாமே லெமோரியா கண்டம். ஃபஸ்ட்டு குமரியாறு, பேரியாறு, பக்ருளியாறு, அதுக்கப்புறம் மேருமலை இருக்கும். அடுத்து இந்த திராவிடாங்கிறது ஈராஸ் பாதிரியார் கொடுத்துருக்காரு நமக்கு. ஒரு மூல மொழிங்கிறது முன்னை மொழி, மூல திராவிட மொழி, தொன்மை திராவிட மொழின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் செம்மொழிக்கான கூறுகள் அந்த மாதிரி சொல்லுவாங்க, செவ்வியல் மொழி அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து மாமரம் நம்மளுடைய லெசனில் இல்லை. அடுத்து எழுத்து. முதல் எழுத்துக்கள்ங்கிறது உயிரெழுத்து 12, மெய்யெழுத்துக்கள் 18, மொத்தமாக 30. சார்பெழுத்து 10 இருக்குது. அந்த 10ல் 1 தான் அளபடை. அந்த அளபடையில் 2 இருக்குது, உயிரிழபடை, ஒற்றளபடை. ஓகேவா? உயிரிழபடையில் 3 இருக்குது. செய்யுளிசை அளபடை, இசை நிறை அளபடை, இன்னிசை அளபடை, சொல்லிசை அளபடை. செய்யுளிசை இசை நிறைனா கெடா விடான்னு வரும், ஈரசை சீரில் வரும். இன்னிசை அளபடைனா கெடுப்பதுவும் எடுப்பதுவும் மூவசை சீர்லாம் வரும். சொல்லிசை சீர்னா குடிதல் ஈன்னு முடிஞ்சதுனாவே அது சொல்லிசை. ஓகே, பெயர் சொல்ல வினையச்சமா இல்லைன்னா எச்ச சொல்லி ஏதாவது ஒரு எச்ச சொல்ல மாற்றும். ஓகே, அவ்வளோதான். அடுத்து ஒற்றளபடைனாவே என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 10 + 1, 10 எழுத்துக்களும் ஒரு எழுத்தும் தான் நமக்கு அளபடைகளில் வரும். ஆயுத எழுத்து அக்கோட இந்த ஞனன நமன வயல். ஓகேவா? இப்படி தான் நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம். ஓகே, அடுத்து குயிக்காக ஓடணும். ஓகே, இந்த இடப்பிறப்பெல்லாம் நமக்கு எல்லாமே நல்லாவே தெரியும். ஸோ அடுத்ததுக்கு மூவ் ஆகிடலாம். இது சும்மா பார்த்துக்கிட்டா போதும், அது நமக்கு ஞாபகம் வந்துடும். அடுத்து சிறுபஞ்சம் மூலம் நேற்று பார்த்தோம். சிறுபஞ்ச மூலம் காரியாசன். பஞ்சத்தில் இருந்தாலும் காரியத்தில் கண்ணாக இருக்கணும். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுறுத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர்வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. அடுத்த ஆசிரியர் குறிப்பு. காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணவர் என சிறப்பு பாயிரம் கூறுகிறது. இந்த தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணவர் இன்னொருத்தர் இருக்கார். அவர் யாருன்னா 7வது எழுதிய கனிமேதாவியார்.
அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா. அடுத்து சிறுபஞ்ச மூலம் 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் வந்து 97 வெண்பாக்கள் இருக்குது. 97 வெண்பா. கம்பராமாயணம் 6 காண்டம், சிறுபஞ்ச மூலம் 97 வெண்பா. ஓகேவா. இது வந்து 5 மூலிகை பற்றி சொல்லும். மூலிகை பற்றி சொல்லாது, 5 மூலிகை மாதிரி 5 கருத்துக்களை சொல்லும். 1 2 3 4 5. ஓகே. ஃபஸ்ட்டு 1 என்னென்னா கண்டங்கத்திரி, சிறுவழுதினை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி. ஓகேவா. அடுத்து பாஞ்சாலி சபதம் பார்த்தோம். பாரதியார். விதுரன் தான் வந்து தூது செல்வார். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தோம், மடப்பிடி, மடக்கொடி, மடமொழின்னு. மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி, மடக்கொடி அப்படின்னா மடப்பிடி அப்படின்னா பாஞ்சாலி, மடக்கொடி அப்படின்னா கண்ணகி, மடமொழி அப்படின்னா கோப்பெருந்தேவி. இது ஏன் சொல்கிறேன்னா இது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ அது அடுத்தது சுப்பிரமணிய பாரதியார் 11/9/82 பிறந்திருப்பார். 11/12/21 இறந்திருக்கார். 111221 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து இவர் குயில் பாட்டு, கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் இந்த நூல்லாம் எழுதியிருக்காரு. சின்னசாமி லக்ஷ்மி அம்மாள் அப்படிங்கிறவங்க இவங்க பெற்றோர் பேர். இவரோட துணைவியார் செல்லம்மாள். ஞானரதம், சந்திரிகையின் கதை இதெல்லாம் இவருடைய உரைநடை இலக்கியம். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. இது 3 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞானரதம், சந்திரிகையின் கதை, தராசு. ஓகே. பாஞ்சாலி சபதம் இதில் 2 பாகங்களாக இருக்குது. 5 சருக்கங்கள் இருக்குது. 412 பாடல்கள் இருக்குது. என்னது 2 பாகம் 5 சருக்கம் 412 பாடல்கள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா. அந்த 5 சருக்கம் என்னென்னா சூழ்ச்சி சருக்கம், சூதாட்ட சருக்கம், அடிமை சருக்கம், துகிலுரிதல் சருக்கம், சபத சருக்கம். ஓகே. ரிவைஸ் பண்ணாமல் நம்ம அடுத்ததுக்கு போகக்கூடாது. அதுக்காக தான் இவ்வளோ வேகமாக நான் ரிவைஸ் பண்ணுறேன். ஓகேவா. கரெக்டாக முடிச்சிடுவேன் இன்னும் 2 மினிட்ஸில். 2 மினிட்ஸ் கூட இல்லை, அவ்வளோ முடிஞ்சுது. இவரை வந்து பாட்டுக்கொரு புலவன், நீடுதுயில் பாடி வந்த நிலா, தற்கால இலக்கியத்தின் விடிவள்ளி, தேசிகவி, மாகவின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சுதேசமித்திரன், இந்தியா ஆகிய இதழில் இவர் வந்து ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்கார். அடுத்து வந்துட்டோம், அவ்வளோதான் முடிஞ்சது. உரைநடை. பாரதியார் வந்து 30 கோடி முகமுடையால், சிந்தனை ஒன்றுடையால், பிற நாட்டு நல்லறிஞர் சாதனங்கள் தமிழ் மொழி பெயர்த்தல் வேண்டும், புது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும்னு சொல்லியிருப்பார். பாரதிதாசன் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, எங்கள் பறைவர் எங்கோ மறந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே, எல்லாருக்கும் எல்லாம் என்றிருப்பதென அங்கில்லை, இல்லானம் அங்கில்லை. இல்லைன்னு வந்துச்சுனாவே பாரதிதாசன்னு சொன்னேன். ஏன் முப்பாலுக்கு இணை இல்லை இந்நிலத்தை அந்த மாதிரி சொல்லியிருப்பார். ஓகேவா. பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே, அதுவும் வந்து பாரதிதாசன் தான். ஓகே. அடுத்து கவிமணி, மங்கையராய் பிறப்பதற்கே. இன்னொன்று சொன்னேன், கவிமணினா கல்லை பிசைந்து கனியாக்கும், மங்கையராய் பிறப்பதற்கே சாலைகளில் பல தொழில்கள். இது 2மே கவிமணி. ஓகேவா. அடுத்து நாமக்கல் கவிஞர் என்னென்னா, தமிழர் என்றோர் இனம் உண்டு, தனியாக அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும், அன்பே அவனுடைய வழியாகும், பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கள், கவலை உனக்கு இலை ஊற்றுக்கள், ஆங்கிலமோ பிற மொழியோ பயின்று விட்டால், இந்த மாதிரி வந்துச்சுனாவே முடியரசன், ஆங்கிலமோ பிற மொழியோ. ஓகே. தென்படுமா மொழி உணர்ச்சி, முல்லைக்கோர் காடு போலும்னு வந்துச்சுனாவே சுரதார். யார் சொல்லியிருப்பார்னா மறைமொழியடிகளை சொல்லியிருப்பார். ஓகே. அடுத்து பாரதியார் வந்து வால்மீன்மனோட சாயலில் எழுதியிருப்பார். மணிக்கொடியோட எழுத்து, வானம்பாடி குழுவினர் அவங்கெல்லாம் பார்த்தோம். ஏழைக்கொடி செயல் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன, வள்ளிக்கண்ணன். அடுத்து இது உச்சிமலையிலே ஊறும் அருவிகள் உறைவெளியில் கலக்குது, ஒற்றமில்லையா மனித இல்லம், உயர்வு தாழ்வு பார்க்குது. இது வந்து பட்டுக்கோட்டை. முடிச்சாச்சு. துணைப்பாடம் வந்துட்டோம். ஓகே. வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகிறது 9 மினிட்ஸ்லன்னு ஃபஸ்ட்டு எழுதியிருக்கணும் போல். ஓகே, சாரிங்க. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் போகிறது கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்ணதாசன் கவி இன்பம். உலகிற்கு உயிர்ப்பாற்றலை வழங்கும் ஒளி ஞாயிறு ஒருபோதும் மறைவதில்லை. அதுபோன்றே இலக்கிய வளம் கொழிக்கும் மொழிகளிலும் உயர் துடிப்புள்ள கவிஞர்கள் இடையறாது தோன்றுகிறார்கள். அவர்கள் அம்மொழிகளின் விழிகளுக்கு ஒளியூட்டி வருகிறார்கள். கவிஞர்களும் அவர்கள் வாழும் காலச்சூழலுக்கு ஏற்ப தத்தம் கவிதைகளை படைத்து காலத்தை வென்று நிலைத்து நிற்கின்றார்கள். 20ஆம் நூற்றாண்டை தமிழ் கவிஞர்கள் வரிசையில் தமக்கென்று தனி முத்திரை பதித்தவர் கவியரசு கண்ணதாசன். எளிய சொற்களை கொண்டு உள்ளத்தை மகிழ்விக்கும் பாடல்களை இயற்றிய பெருமை கண்ணதாசனுக்கு உண்டு.
தமிழுணர்வு. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். இது எல்லாமே கொடுத்து மேற்கோள் கொடுத்து இது யார் எழுதுனான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ பாடல் வரிகளை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன் என தமிழ் கவிதை எழுத தொடங்கி தமிழ் தாயின் மீது கொண்ட பற்றினால் கதிர்வெடுத்து பிளம்பு விழ கடல் கொதித்து சூடேற்ற முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் மணல் வருமுன் நலம் வளர்த்த தமிழ் அணங்கே. ஓகே. செந்தமிழ் சொல்லெடுத்து இசை தொடுப்பேன், வண்ண சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். கதிர்வெடித்து பிளம்பு விழ முதுமை மிகு நிலப்பரப்பில் முதற்பரப்பு தோன்றிவிட நதி வருமுன் வருமுன் வந்துச்சுனாவே கண்ணதாசன். ஓகே. இதுக்கு மேலே செந்தமிழ் சொல் ஞாபகம் வச்சுக்கலாம், இதில் வருமுன் ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வாழ்வியல் சிந்தனை. வாழ்க்கையும் வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளுமே கவிதைக்குரிய பொருள்களாம். இன்பமும் துன்பமும் நிறைந்தது தான் வாழ்க்கை. இரண்டையும் ஏற்க மனவருதி பெறுவதே அமைதியான வாழ்வுக்கு வழி. வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தோறும் வேதனை இருக்கும். இதில் நமக்கு தெரிஞ்சது தான் சூட்டக்கர் போட்டலாம். வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றால் ஓடுவதில்லை. எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். ஓகே. 3 பாடல் பார்த்துருக்கோம். செந்தமிழ் சொல்லெடுத்து கதிர்வெடித்து பிளம்பு முதுமை மிகு நதி வருமுன் மணல் வருமுன். வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும். இதை ஞாபகம் வச்சுக்கலாம். பசுமை மாறா நினைவு. பள்ளி கல்லூரி கல்வியை முடித்து செல்லும் காலத்தில் மாணவர்களுக்காக நடத்தப்பெறும் விடைதரு விழாவில் கலந்து கொள்வோர் அனைவரையும் நெகிழ வைக்கும் பாடலை கண்ணதாசன் இயற்றியுள்ளார். ஓகே. பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி திறந்த பறவைகளே, பழகி கழித்த தோழர்களே, பறந்து செல்கின்றோம் நாம் பறந்து செல்கின்றோம், எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. ஓகே. பறவைகளே, அதாவது பள்ளி கல்லூரி குழந்தைங்களை அவங்க பிரிஞ்சு போகிறது, அவங்களோட எமோஷன்ஸை சொல்லியிருக்காங்க. பறவைகளே, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. அடுத்து குழந்தை. குறுகுறு நடந்து சிறுகை நீட்டி மழலை மொழி பேசும் குழந்தையே ஒரு கவிதை. அது தரையில் மட்டுமல்லாமல் கண்ணதாசன் கவிதைக்கும் அடியெடுத்து கொடுக்கிறது. அழகு தெய்வம் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்ததோ, நான் அன்பு கவிதை சொல்ல சொல்ல அடியெடுத்து கொடுத்ததோ. ஓகே. அடியெடுத்து. ஓகே. இது வரைக்கும் எத்தனை பாடல் பார்த்துருக்கோம்? 5 பாடல். செந்தமிழ் சொல்லெடுத்து கதிர்வெடித்து வரும் முன் வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வந்த துன்பம் எதுவென்றாலும் இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், பசுமை நிறைந்த நினைவுகளே, பறவைகளே, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமோ. அடியெடுத்துன்னு வரும். ஓகே. பொது உடைமை. சுரண்டல் வறுமை ஆகியன நீங்கவும் சமத்துவம் ஓங்கவும் பொதுமை உணர்வை ஏற்றது என்பதை கண்ணதாசன் வலியுறுத்தியுள்ளார். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும், வல்லான் பொருள் குவிக்கும் தனியுடைமை நீங்கி வரவேண்டும் திருநாட்டில் பொது உடைமை. ஓகே. இதில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும்னா கண்ணதாசன், இன்றிருப்பதன அப்படின்னா பாரதிதாசன். ஓகேவா. கவிதைகளில் சொல்லப்படும் கருத்துக்களை காட்டிலும் அக்கருத்துக்களை வெளிப்படுத்த கவிஞன் கையாளும் முறைகளும் இன்றியமையாதன. கவிதை நடை என்பது கவிதையின் பொருளிலும் அதனை வெளிப்படுத்தும் மொழியிலும் அமைந்துள்ளது. ஓசை நயம். உழவர் பெருமக்களின் இல்லத்தே எழுகின்ற பல்வேறு ஓசைகள் இயைபு தொடையையும் இசை நயமும் ஒத்து ஒலிக்கின்றன. காலை மணியோசை, களத்து மணியோசை, வாழை இலையோசை, வஞ்சியர் கை வளையோசை, தாழை மடலோசை, தாயிர் தயிர் மத்தோசை, கோழி குரலோசை, குளவியர் வாய்த்தே நோசை. ஓகே. ஓசை ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் என்ன ஞாபகம் வச்சுக்கிட்டோம்? அடியெடுத்து. இதில் எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படின்னாவே பொது உடைமைன்னு ஞாபகம் வந்துடும். அடுத்து ஓசை. ஓகே. சொல்லாட்சி. கவிதைக்கு மூலப்பொருள் சொற்கள். இனிய தமிழ் சொற்களாகிய மணிகள் கவிஞர்களால் கையாளப்படும் பொழுது அவை பட்டை தீட்ட பெற்று ஒளி வீசுகின்றன. இத்தகைய சொல்லாட்சிகளை
கண்ணதாசனின் கவிதைகளில் காணலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும். நிலை உயரும்போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும். வணங்கும். உலகம் உன்னிடம் மயங்கும். உயிர்கள் உன்னை வணங்கும். ஓகே, அவ்வளோதான், எல்லாமே முடிச்சிட்டோம். இதோட அவரோட படைப்பு சிறப்பு மட்டும்தான் இருக்குது. இப்போ பாட்டுகள் மட்டும் ஒரு டைம் ரிவைஸ் பண்ணிடலாமா? செந்தமிழ் சொல்லெடுத்து சந்தத்திலே கவிதை சரம் தொடுப்பேன். கதிர் வெடித்து பிளம்பு முதுமை மிகு நிலப்பரப்பில் வரும் முன். அடுத்து வாழ்க்கை என்றால் 1000 இருக்கும், வாசல் தூரம் வேதனை இருக்கும், வாடி நின்றால் ஓடுவதில்லை, இறுதி வரைக்கும் அமைதி இருக்கும், பசுமை நிறைந்த நினைவுகளே பறவைகளே, எந்த ஊரில் எந்த நாட்டில் என்று காண்போமா, அடியெடுத்து எல்லாமும் பெற வேண்டும் நாவே பொது உடைமை. இதில் ஓசைன்னு வரும், எல்லாமே ஓசை முடிஞ்சதுனாவே கண்ணதாசன். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் உன்னிடம் மயங்கும், உயிர்கள் உன்னை வணங்கும். அவ்வளோதான். அடுத்து கண்ணதாசன் படைப்புகளும் சிறப்புகளும். முத்தையா என்ற இயற்பெயர் கொண்ட கண்ணதாசன் சிவகங்கை மாவட்டத்தில் சிறுகூடல்பட்டி என்னும் சிற்றூரில் 24/6/1927 1927 ஜூன் 24 ஓகே 24/6/1927 சிறுகூடல்பட்டி, சிவகங்கையை சேர்ந்த சிறுகூடல்பட்டி கண்ணதாசன் பிறந்திருக்காங்க. முத்தையா அவரோட இயற்பெயர். 24/6/1927 பிறந்திருக்காரு. இவருடைய பெற்ற சாத்தப்பன் விசாலாட்சி. ஓகே, பாரதியோட பெற்றோர் சின்னசாமி லக்குமி அம்மாள். ஓகே, அடுத்தது கண்ணதாசன் கவிதைகள் பல தொகுதிகளாக வெளிவந்துள்ளன. அவர் தம் திரைப்பட பாடல்கள் நூல் வடிவம் பெற்றுள்ளன. ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் முதலியன அவர் படைத்த நெடுங்கதை நூல்கள். இதெல்லாம் நெடுங்கவிதை நூல்கள். ஆட்டனத்தி, ஆதிமந்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். மாங்கனி. ஓகே. ராஜதண்டனை என்பது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை வைத்து அவர் படைத்த இனிய நாடகம். ராசதண்டனை நாடக நூல். 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா முதலான பல புதினங்களையும் கண்ணதாசன் படைத்திருக்கிறார். 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. ஓகே, டான் மூவியில் அந்த ஹீரோயின் பேர் அங்கையர்கண்ணின்னு வரும்ல, அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கையர்கண்ணி, 1000 தீவு, வேளங்குடி திருவிழா. ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு கவிதை நூல் என்னென்னா அப்படின்னா, கவிதை நூல் ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். நாடகம் அப்படின்னா ராசதண்டனை. 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா, இதெல்லாம் புதினங்கள். ஓகேவா? ராசதண்டனை நாடகம், 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா புதினம். ஆட்டனத்தி, ஆதிமந்தி, மாங்குடி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம் இதெல்லாம் அவர் படைத்த கவிதை நூல்கள். அவர் எழுதிய 20க்கும் மேற்பட்ட புதினங்கள் சேரமான் காதலி சிறந்த வரலாற்று புதினமாகும். சேரமான் காதலி அவர் எத்தனை எழுதியிருக்காராம்? 20க்கும் மேல் எழுதியிருக்காராம். ஓகே, அதற்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்துள்ளது. ஃபஸ்ட்டு ஞாபகம் வருது சேரமான் காதலி ஒரு புதினம். அதுக்கு சாகித்ய அகாடமிக்கு விருது வாங்கியிருக்காரு. அடுத்து ராஜதண்டனைங்கிறது கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை எழுதியிருக்காரு. அது ஒரு நாடக நூல். அடுத்து புதினங்கள் ஞாபகம் வரணும். 1000 தீவு, அங்கையர்கண்ணி, வேளங்குடி திருவிழா. அடுத்து கவிதை நூல்னா ஆட்டனந்தி, ஆதிமந்தி, மாங்கனி, கள்ளக்குடி மாகாவியம், இயேசு காவியம். ஓகே, அடுத்து கண்ணதாசன் தென்றல், முல்லை, கண்ணதாசன் கடிதம், தமிழ்மலர் என்ற இதழ்களில் தொடங்கி அவற்றின் ஆசிரியராக இருந்து சிறந்த தமிழ் இதழ் பணி ஆற்றியுள்ளார். தென்றல் 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 முல்லை 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 தென்றல் முல்லை. கண்ணதாசன் கடிதம் 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 தமிழ்மலர் 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 தமிழ்மலர். தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழ் நிலம் யாரு?
இந்த இதழ்கள் வந்து பாவலரேறு பெருஞ்சித்திரனாருடையது. தென்றல், முல்லை, கடிதம், தமிழ்மலர், கண்ணதாசன்கிற ஒரு இதழ்லே அவர் ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. ஓகேங்களா? தென்றல், முல்லை, கடிதம், தமிழ்மலர், கண்ணதாசன். ஓகே. கவிதையிலும் உரைநடையிலும் சொற்பொழிவிலும் திரைப்படத்துறையிலும் தமக்கென ஒரு புதிய வழியினை வகுத்து கொண்டு தலைநிமிர்ந்து நின்றவர் கண்ணதாசன். அவர் என்றென்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தம் கவிதைகளால். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இதில் இல்லைன்னு வந்துருச்சு, பாரதிதாசன் போட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? கண்ணதாசன். ஓகே. அடுத்தது இலக்கணம். ஆகுபெயர். ஓகே, இதில் இருக்க டைப்ஸ் பார்க்கலாம். ஓகே. இந்தியா மிகப்பெரிய நாடு, மட்டைப்பந்தில் இந்தியா வென்றது. இவ்விரு தொடர்களிலும் அமைந்துள்ள இந்தியா என்னும் சொல்லை கவனியுங்கள். முதல் தொடரில் உள்ள இந்தியா இடத்தை குறிக்கின்றன. ஆமாம், இந்தியாங்கிற ஒரு பிளேஸ். ஓகே. இரண்டாம் தொடரில் இந்திய வீரர்களை குறிக்கின்றது. இவ்வாறு ஒரு பொருளின் பெயர் தனக்குரிய பொருளை குறிக்காமல் தன்னோடு தொடர்புடைய வேறொரு பொருளுக்கு தொன்று தொட்டு பெயராகி வருவது ஆகுபெயர். ஆகுபெயருடைய வகைகள். ஆகுபெயர் வந்து 16 வகைப்படுமா? ஆகுபெயர் 16 வகைப்படும். ஆகுபெயர் 16 வகைப்படும். சார்பெழுத்து 10 வகைப்படும். இதோட 2 தான் பார்த்துருக்கோம் நம்ம. சார்பெழுத்து 10. முதல் எழுத்துக்கள் வந்து 30 இருக்குது. சார்பெழுத்துக்கள் வந்து 10 இருக்குது. ஆகுபெயர்கள் வந்து 16 இருக்குது. ஆகுபெயர் 16 வகைப்படும். அவற்றில் பொருள் முதல் 6 பெயர்களை 8ஆம் வகுப்பில் கற்றிருக்கிறீர்கள். பிற பெயர்களை இங்கு கற்கவிருக்கிறீர்கள். ஓகே, இதெல்லாம் சும்மா இதுதான். ஓகே. எண்ணல் அளவை ஆகுபெயர். ஓகே. இனிமேல் இதில் வந்து ஆகுபெயரும் அதனுடைய எக்ஸாம்பிளும் பார்க்கலாம். எண்ணல் அளவை ஆகுபெயர். ஒன்று பெற்றால் ஒளிமயம், ஒன்றுங்கிற எண்ணுக்கு ஆகி வந்திருக்கு. எடுத்தல் அளவை ஆகுபெயர். 5 கிலோ என்ன விலை? 5 கிலோ என்ன விலை? முகத்தல் அளவை ஆகுபெயர். 4 லிட்டர் தேவை. நீட்டல் அளவை ஆகுபெயர். 3 மீட்டர் கொடு. இந்த குறிப்பு படித்து பார்க்கலாம். 1 கொடு, 4 கிலோ தா, 2 லிட்டர் தேவை, 5 முழம் வேண்டும் என்பன போல வரும் அளவு தொடர்கள் ஆகுபெயர் ஆகும். ஒரு மாம்பழம் கொடு, 2 கிலோ நெய் வேண்டும் என்பன ஆகுபெயர் ஆகாது. ஓகே. அடுத்தது சொல்லாகுபெயர். வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. வள்ளுவர் சொல் வாழ்க்கைக்கு இனிது. இது என்ன பெயர்? சொல்லாகு பெயர். தானியாகு பெயர். பாலை இறக்கு. கருவியாகு பெயர். யாழ் கேட்டு மகிழ்ந்தாள். காரியவாகு பெயர். நான் சமையல் கற்றேன். ஓகே. கருவியாகு பெயர்னா வீணை கேட்டு மெய் மறந்தான். காரியவாகு பெயர். நன்னூல் கற்றேன். கருத்தாவாகு பெயர். திருவள்ளுவரை படித்துப்பார். உவமையாகு பெயர். நாரதர் வருகிறார். இந்த பாடலை பார்க்கலாம். இருட்பகை இரவி இருளென தம்மையும் கருதி காய்வனோ என்றுயிர்த்து இருசிறை கையான் மார்பிற் புடைத்து கலங்கி மெய்யா தம்பெயர் வியம்பி வாயசம் பதறிய திசையிலும் சிதறிய தோடலும். மனோன்மணியம் பே. சுந்தரனார். அடுத்த பாடல். வாரி களத்தடிக்கும் வந்த பின்னும் கோட்பை புகும். இந்த விஷயம் கேட்டிருந்தாங்க, ஒரு ப்ரீவியஸ் ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குது. காலமேக புலவர் பரதன் இவருடைய இயற்பெயர். வாரி களத்தடிக்கும் வந்த பின்பு கோட்டை புகும். போரில் சிறந்த பொலிவாகும் சீருற்ற செக்கோல மேனி திருமலை ராயன் வரையில் வைக்கோலும் மால் யானை யாம். வைக்கோலுக்கும் யானைக்கும் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு இரட்டர மொழிகள் வச்சு எழுதியிருக்காங்க. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேன். இயல் 3 வந்தாச்சு. இயல் 3 நாளைக்கு பார்க்கலாமா? ஓகே.
அதுக்கு முன்னாடி நம்ம முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளும் கொஞ்சம் ப்ரீவியஸ் ஒரு கொஷினும் பார்க்கலாம். இந்த திருக்குறள் பார்க்கலாம். இது இப்போ நம்ம முன்ன பார்த்தது தான். பொறையுடைமையிலேருந்து ஒரு திருக்குறள், கடைசி திருக்குறள். உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். உண்ணா நோன்பு இருக்கும் பெரியவர்களை விட தம்மை இகழ்வோரின் சொற்களை பொறுத்து கொள்பவர் மேலானவர். உண்ணாது நோற்பார் பெரியர், உணவு உண்ணாமல் நோன்பு இருக்கவங்க பெரியவங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்து சாரி, இந்த ஓகேங்கிற வார்த்தையை நானும் ஸ்டாப் பண்ணணும்னு பார்க்குறேன், ஆனால் அடிக்கடி இதுவே வருது என்ன மாரி. நான் என்ன பண்ணட்டும்? பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பெண். பிறர் சொல்லும், மற்றவங்க சொல்கிற இன்னாச்சொல்னா தம்மை பற்றி இகழ்ந்து பேசுகிறவங்க அவங்களோட சொல்ல நோற்பாரின் பின், அந்த நோன்பு கொள்கிறவங்கள விட அது மேலானது. ஓகேவா? உண்ணாது நோற்பார் பெரியர் பிறர் சொல்லும் இன்னாச்சொல் நோற்பாரின் பின். இதில் ஒன்றாவதுனா வினையச்சம். நெக்ஸ்ட் ஒரு ப்ரீவியஸ் கொஷின் பார்த்துட்டு வந்துடலாமா? இந்த கொஷினை பாருங்கள். முன்ன காலமேக புலவர் பார்த்தோம் இல்லையா? யானையும் வைக்கோல் பொறையும் ரெண்டையும் ஒன்றா வச்சு பாடியிருந்தார் இல்லையா? அவரோட பெயர் வந்து காலமேக புலவர். ஃபஸ்ட்டு கொஷின், 21st கொஷின் பாருங்கள். உழவர் பாட்டு என்று அழைக்கப்படும் நாட்டுப்புற பாட்டு பல்லுப்பாட்டு. வாயில் இலக்கியம்னா என்னப்பா? தூது இலக்கியம். சரி. மரமும் பழைய குடையும் ஆசிரியர் அழகிய சொக்கநாத புலவர். நீல பொய்கையின் மிதந்திடும் தங்கத் தோணிகள் இக்கூற்று யாருக்குடையது? அர்ஜுனனுக்குடையது. உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம்தான் பெரிய புராணம். திருவிக்கா சொல்லியிருப்பாங்க. அடுத்து இந்த கொஷின் பாருங்கள். சரியான கூற்றுகளை தேர்வு செய்க. இளங்கோவடிகள் சேர மரபை சார்ந்தவர். சிலப்பதிகாரத்தை இயற்றியவர். அடிகள் நீரே அருளுக என்ற கூற்றுக்குரியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். நாட்டுதும் யாமோர் பாட்டுடை செய்யுள் என்று கூறியவர். இது எல்லாமே இளங்கோவடிகளோட கூற்று தான், அனைத்தும் சரி. இளங்கோவடிகள் எத்தனாம் நூற்றாண்டை சேர்ந்தவர்? 2ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்தது இந்த கொஷினை பார்த்துடலாம். சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. சிலப்பதிகாரம், மணிமேகலை ஆகிய இரண்டுமே 30 காதைகளை கொண்டுள்ளன. ஆமாம், ரெண்டுமே கரெக்டு. மணிமேகலை எழுதியது யார்? சீத்தலை சாத்தனார். இது 2 நூலுமே 2ஆம் நூற்றாண்டை சார்ந்த நூல்கள். கூற்று இரண்டும் சரி. அடுத்த கொஷின். வாணிகம் செய்வோர்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். திருக்குறள் உணர்த்தும் கருத்து நேர்மை. அடுத்து ஏறெழுபது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபது யார் எழுதியிருப்பா? இப்போ தானே பார்த்தோம். ஏறெழுபது, சிலை எழுபது, திருக்கை வழக்கம், சடகோபர அந்தாதி, இதெல்லாம் எழுதுனது யார்? கம்பர். ஓகேவா? கம்பர் 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. ஏறெழுபதை பாடியவர் கம்பர். கூற்று 2 சரி. ஏறெழுபது வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள் இல்லை, சாரி, சில கன்ஃபியூஷன். 14 கீழ்கணக்கு நூல்கள் இல்லை, ஏறெழுபது. யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் பாரதியார். யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல அப்படின்னு கூறியதும் பாரதியார் தான். சுரதா இயற்பெயர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். சுரதாங்கிறது சுப்புரத்தினநாசன். அவருடைய இயற்பெயர் ராஜகோபாலன். அடுத்து இன்னொரு கொஷின் பார்த்தேன், இருங்க தேடி சொல்கிறேன். இந்த கொஷின் பார்த்துக்கலாம். ஞானப்பச்சிலை என்று வள்ளலார் கூறும் மூலிகை சிங்கவல்லி. ஞானப்பச்சிலைனா சிங்கவல்லி, ஞானப்பச்சிலை சிங்கவல்லி. ஓகே, இதோட 10 ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துருக்கோம். 9th ஸ்டாண்டர்டில் இயல் 1 ரிவைஸ் பண்ணிட்டோம். இயல் 2ல் உரைநடை வரைக்கும் ரிவைஸ் பண்ணி துணைப்பாடமும் இலக்கணமும் அப்படியே பார்த்துருக்கோம் ஓவராலாக. ஸோ அடுத்த வீடியோவிலேருந்து இயல் 3 பார்க்கலாம். ஓகேவா?
நம்ம ஸ்லோவாகவே கொண்டு போவோம், ஸ்டெடியாக. ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின்ஸ் த ரேஸ். ஸ்லோவாக போவோம். இன்னும் 1 இயர் நம்ம டைம் எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்தையுமே பார்த்துட்டு போகிறோம். ஓகேவா? தேங்க்யூ.